என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி துவங்க இருக்கிறது. எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்தவாறே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களாக, தரமுடையவர்களாக வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யட்டும். இந்த நாளிலும் கூட நாம் இன்னொரு விஷயத்தில் வளரணும். நான் நேற்று சொன்னேன் வசனத்தில் வளரணும். நான் நேற்றுக்கு முந்தின நாள் சொன்னேன் கீழ்ப்படிதலில் வளரணும்னு சொன்னேன். இன்றைக்கி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியிலே வளர கற்றுக்கொள்வோம். இது ஒருவேளை ஃபிசிக்கல் க்ரோத். அவன் எங்கன்னா அம்மா கிட்ட இல்லை, சரீர பிரகாரமாக வளர்ந்தது ஆலயத்தில், அதுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய சந்நிதியிலே வளருங்கள் அப்படின்றதுல இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை இருக்கிறது. நீங்களும் நானும் எப்போதும் தேவனுடைய சன்னிதானத்தில் வாழ கற்றுக்கொள்வோம். வேலைக்கு போங்க, ஆனால் அங்கே தேவ சமூகம், தேவ பிரசன்னமும் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கட்டும். அதுதான் ஆவிக்குரியவர்களுடைய வளர்ச்சி. போகிற இடமெல்லாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இன்றைக்கி நான் காலையில் ஜோமனில் பைபிள் படிக்க முடியல, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார டைம் இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிழை விட்டுட்ருக்குறோன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. தேவ பிரசன்னத்தில் உங்கள் முழங்கால முடக்காமல் ஒரு நாளை துவங்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் உங்களுடைய அந்த நாளுக்குரிய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து தேவ கிருபையையும் தேவனுடைய தயவையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் விழுங்க, தேவ சமூகத்தில் கிடக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையான வளர்ச்சி. இங்கே வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். 26வது வசனம் 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வளர்ச்சியில் தேவ சன்னிதானத்தில் வளர்ந்தோன்னா, தேவ பிரசன்னத்தில் வளர்ந்தோன்னா எப்படி இருப்போம் தெரியுமா? சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் எப்படி வளரணுன்றதையும் அங்கே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதீங்க, பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். டே அண்ட் நைட்டாக பைபிள் படிக்க முடியுமா? வேலை இருக்குது, வேலை பார்க்கணும். காலைல வேதத்தை படிங்க, இரவும் பகலும் அந்த தியானிங்க. வேலை செய்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுக்குள்ள ரிங்காரம் இடட்டும். இன்றைக்கி இதை படிச்சிருக்கிறோம். கர்த்தர் பேசினார், இந்த வார்த்தை எனக்காக கர்த்தர் பேசினார், இந்த வார்த்தை எனக்கு எச்சரிப்பாக வந்துச்சு, இந்த வார்த்தை எனக்கு ஆலோசனையாக வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் அதை அப்படியே அதை நீங்கள் அசை போடணும், அதை தியானிக்கணும். அதை தியானிச்சுட்டு நைட்டு வந்து திரும்ப தேவ சமூகத்தில் நீங்கள் இளைப்பாறுவதற்கு முன்பாக உட்கார்ந்து அதை தியானிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்து தியானமா மாறிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? மற்ற இடங்களில் எல்லாம் உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையில எல்லாம்
தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத சம்பாஷணை, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நபர்கள் எல்லாரும் விட்டு கர்த்தர் வேறு பிரித்து நிறுத்துவார். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எப்படி மாறிடுவன் தெரியுமா? தேவ பிரசனத்தோடு வாழ தேவன் கிருபை தருவார். இந்த உலகத்தில் எப்படிலாம் வாழ முடியுமா? வாழ முடியாததை கர்த்தர் உபதேசமாய் வேதத்தில் கொடுக்க மாட்டார். நம்மளால் வாழ முடியும், நம்மளால் செய்ய முடியும். தேவன் அந்த உதவிகளை நமக்கு வைத்திருக்கிறார். தேவன்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, உங்கள் சமூகத்தில் வளர எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பிரசனத்துக்குள்ளே வாழ எனக்கு கிருபத்தாங்க, உங்கள் பிரசனத்தில் எப்போதும் தங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. சங்கீதம் 84:10 நான் வாசிக்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே தங்குற அனுபவம் தாவீது ஆசைப்படுறாரே, நம்மளும் ஆசைப்படுவோம். நம்மளும் அதை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவதற்கான நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் உட்கார்ந்துருங்க. பைபிள் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சிருங்க. அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவார், அந்த ஆசையை தருவார். உடனே நிறைவேற்றுங்க. நீங்கள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல முதிர்ந்த நிலை அடைய மனதார வாழ்த்துறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சமூகத்தை எப்போதும் விரும்பவும் அதில் நாட்டப்பட்ட அனுபவத்தோடு வாழவும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சங்கீதம் 84:10 மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 84:10. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.